இன்னைக்கு நம்ம சினி ரவுண்டப்ல பார்க்க போற ஈவென்ட் டார்லிங் 2 படத்தோட பிரஸ் மீட் தான். இந்த படத்தை சதீஷ் சந்திரசேகரன் டைரக்ட் பண்ணிருக்காங்க. மெட்ராஸ் படத்துல நடிச்ச கலையரசன், காளி, அர்ஜுன்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த பிரஸ் மீட்ல இவங்க இந்த படத்தை பத்தி என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இமயம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க முனிஷ்காந்த். இப்போ டார்லிங் 2 பிரஸ் மீட்ல இருக்கோம். இந்த படம் இயக்கம் பார்த்தீங்கன்னா சதீஷ், இதில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறது ரமேஷ், இதில் அது போக மெட்ராஸ் கலை, அப்புறம் ஜானி வேற பண்ணியிருக்கா, அப்படி ஹரி, அது போக காளி வெங்கட் பண்ணியிருக்காரு. அவங்களோட நானும் சேர்ந்து பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். அதுவும் போக ரஜினி ரசிகரா வால்பாறை வரதனா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் பாருங்கள், ரொம்ப த்ரில்லர் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கலையரசன் பேசுகிறேன். இப்போது நம்ம டார்லிங் 2 படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். டார்லிங் 2 படம் சதீஷ் சந்திரசேகரன் டைரக்ட் பண்ணி நானும் காளி வெங்கடான முனிஷ் அண்ணன், அப்புறம் அர்ஜுன், ரமேஷ், மாயா, ஹரி எல்லாம் நடிச்சிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நேனல் சார் தான் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்ஸ் டு நேனல் சார். அப்புறம் டார்லிங் 1 எவ்வளோ நல்லா இருந்ததோ, எவ்வளோ என்ஜாய் பண்ணிங்களோ தேட்டர்ஸில், அதே மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேம், நான் மாயா பேசுகிறேன். நான் டார்லிங் 2 ஹீரோயின். இந்த படத்தில் நான் ஒரு முஸ்லீம் கேர்ள், ஒரு வால்பாறையில் இருக்கிற பொண்ணு. ஸோ ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்கு வருவாங்க. ஸோ எங்கள் லைஃப்ஸ் மீட் பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிறது அது ஒரு ஸ்டோரி. இட்ஸ் ரியல் ஸ்டோரி. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச். என் பேர் ரமேஷ் ராஜா. இந்த படத்தில் நான் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னென்னா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ட்ரிப் போவாங்க. அந்த ட்ரிப்பில் அவங்க சேர்ந்து போகும்போது ஒரு ஹில் ஸ்டேஷனில் என்ன நடக்குது அப்படின்றது தான் கதை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் போய் இந்த தியேட்டரில் பாருங்கள். இமயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அர்ஜுனன். இந்த டார்லிங் 2 அப்படிங்கிற படத்தில் நான் சங்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டிக்கு பயந்த ஒரு கேரக்டர். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லேயும் இருப்பாங்க கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு கேரக்டர். என்னதான் ட்ரிப்பு போனாலும் நைட்டு பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி ஒரு கேரக்டர். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படம். ஸோ ஒரு என்டர்டெய்னிங் பேக்கேஜாக இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். டார்லிங் எப்படி ரசிங்களோ அதே மாதிரி டார்லிங் 2 உங்களுக்கு பிடிக்கும். வணக்கம், நான் காளி பேசுகிறேன். இது டார்லிங் 2 படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படத்தில் நான் ரஃபீக் அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஒரு 5 நண்பர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய கதை தான் இந்த படம். சதீஷ் சந்திரசேகரன் அவரோட முதல் படம் இது. அவர் தான் டைரக்டர். அவரோட கலையரசன் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இன்னொரு ஹீரோ ரமேஷ் ராஜா நடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம முனிஷ்காந்த் நடிச்சிருக்காரு. அப்புறம் அர்ஜுனன் நடிச்சிருக்காரு. மெட்ராஸ் ஜானி நடிச்சிருக்காரு. நானும் நடிச்சிருக்கேன். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம். எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். நன்றி. இந்த படத்தில் நான் பாடலாசிரியர். இப்போ நீங்கள் பார்த்த ஒரு 3 பாடல்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 3 பாடல்களுமே நான் தான் எழுதியிருக்கேன். இந்த படத்தில் 3 பாடல், ஒன்று டைட்டில் சாங் அண்டு காதல் பாடல் ஒன்று, இன்னொன்று குழு பாடல், நண்பர்கள் பாடக்கூடிய பாடல். அந்த பாடல் 3 பேர் பாடியிருக்காங்க. அந்த 3 பேர்த்தில் நானும் ஒருத்தன். இந்த படத்தில் என்னைய முதல்ல பாடகராக அறிமுகப்படுத்துகிறாரு திரு ரதன் இசையமைப்பாளர் அவர்கள். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராகேஷ் மற்றும் இயக்குனர் சதீஷ் சந்திரசேகர் அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டார்லிங் 2 இந்த படம் ஒரு நாள் ராகேஷ் கூப்பிட்டு சதீஷ் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கதை சொல்கிறாரு, போய் கேட்டுவாங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னாரு. நானும் முனிஷ்காந்த் தான் ஒன்றா கதை கேட்டோம். இன்னைக்கு இருக்கிற அந்த ட்ரெண்டில் இருந்துச்சு கதை. சரி, இப்படி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அப்படி நடிச்சிருக்கோம். இந்த படம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு. அதை தாண்டி இந்த விளையாட்டு விநாயகம்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள விளையாடுறது எவ்வளோ பெரிய விபரீதமாகிறதுன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த படத்துக்குள்ள சதீஷ் சந்திரசேகர் வச்சிருக்காரு. ஊட்டியில் 6 to 6 டிசம்பர் மாதம் மைனஸ் எப்படின்னு இருக்குன்னு பார்த்துங்க. பயத்தில் நான் நடிகை தெரியல, ஆட்டோமேட்டிக்காக பல்லெல்லாம் டைப் அடிச்சுட்டு தான் இருந்தது. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். இவ்வளோ பெரிய லான்ச் ஆகிருக்குன்னா அதுக்கு முக்கியமான நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் நடிச்சது. சதீஷ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற டைம்லேருந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. எதுனா அவரோட ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஹீரோக்கு நான் வாய்ஸ் கொடுத்தேன். ஸோ அப்போதுலேருந்து நல்ல ஃப்ரெண்டு. இந்த ஸ்கிரிப்ட் திடீர்னு ஒரு பேய் கதை ஒன்று இருக்குது. இன்னும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணாரு, திடீர்னு ஃபீச்சர் ஃபிலிம், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஞாபகம் இருக்கு. எங்கள் வீட்டு மொட்டை மாட்டிலலாம் கதை சொல்லிட்டுருக்காரு. நானும் கேட்டிருக்கேன். திடீர்னு அந்த கேரக்டர் மேலேருந்து கீழே விழுறான் அப்படின்னாங்க. அந்த கேரக்டர் என்ன சொன்னீங்களே, ஆமாம் நீங்கள் தான் விழுறீங்க.
ஓ சரி ஓகே மேலே சொல்லுங்கன்னா அவர் சொல்ல எனக்கு அந்த பேய் பயத்தை விட அவர் சொல்ல அந்த விஷயங்கள், அந்த கீழே விடுறான், படிக்கட்டுல இருந்து கீழே விடுறான், இங்க இந்த மலையில இருந்து அந்த மலை அப்படின்னு அந்த விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. எப்படி பண்ண போறாங்க அப்படி இப்படின்னு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அந்த படத்துல. ஏன்னா கூட ஒரு அருமையான ஒரு குரூ, அந்த ஆர்டிஸ்ட், ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூட சொல்லலாம். நம்ம காளி வெங்கட், முனிஷ்காந்த், அப்புறம் ரொம்ப ஸ்மார்ட்டான 2 ஹீரோஸ், ரமேஷ், கலையரசன், அதுக்கப்புறம் பயங்கர ஒரு ஆக்டிங்க்குன்னு ஒரு கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட் ஹரி. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. காலி நான் சொன்னாரு 6 to 6 கால் ஷீட்னு, பட் அவர் ஒரு விஷயம் சொல்ல, நைட்டு 6 to மார்னிங் 6. அது என்ன 6 மணிக்கு சாயங்காலம் தான் ஸ்டார்ட் வைப்பாங்க, காலையில் 6 மணிக்கு விட்டுருவாங்க. அதுக்கு நல்ல தூங்குறதா சாப்பிட்றதா ஒண்ணுமே எனக்கு தெரியாது. எழுந்து பார்ப்போம் காஸ்டியூமும் மேக்கப் மேலே ரெடியா நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஊட்டி குளிர்ல. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஞானவேல் சார். எங்க படத்தை வந்து வேற லெவலுக்கு எடுத்துன்னு போயிட்டு ரீச் பண்ண வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ், கடமைப்பட்டிருக்கோம். இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல படமா ஆடியன்ஸ்க்கு இருக்கும். மெட்ராஸ் ஜானியை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன். டார்லிங் 2 வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு குரூ கூட நடிச்சது. படம் சூப்பராக வந்திருக்கு. மெயின் தேங்க்ஸ் டு ஞானவேல் டிராவல் சாருக்கு. ஏன்னா அவரு எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின் பேசுறாங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பண்ற ஃபர்ஸ்ட் மூவி இது. அண்ட் இது என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம். இது ஃபுல்லா நம்ம ஊட்டியில ஷூட் பண்ணோம். ஜாலியா இருக்கும். இவங்ககிட்ட இருந்து நான் ரொம்ப டெடிகேட்டடா எப்படி இருக்கணும்னு கத்துக்கிட்டேன். எல்லாம் ஜாலியா இருப்பாங்க, ஆனா ஷார்ட் வரும்போது லைக் 1 டேக்ல ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஒரு மேஜிக் மாதிரி. ஸோ இவங்ககிட்ட இருந்து நிறைய நான் கத்துருக்கேன். ஸோ இந்த படத்துல ஒரு ஆழமான ஒரு நட்பு இருக்கு, அண்ட் அழகான காதல், அண்ட் பயங்கரமா நிறைய பயப்படுற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். எனக்கு என்ன இந்த கேரக்டருக்கு நான் செட் ஆவேன் அப்படின்னு நினைச்ச என் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் விஜய் கார்த்திக் சார் என்னை அழகா காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் கலை ரமேஷ் ரொம்ப என்னை ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ஏதாச்சும் லைக் தெரியல தப்பு பண்ணா கூட எனக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் காளி அண்ணா, அர்ஜுன், ஜானி, முனிஷ்காந்த் சார் எல்லாருக்குமே நன்றி. நான் ஒரு தடவையும் அண்ணான்னு கூப்பிடும்போது நிஜமா மீன் பண்ணி தான் கூப்பிட்டுருக்கேன் உங்க எல்லாரையும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், தேங்க்யூ அம்மா அப்பா and Suresh Chandra sir for being there with me through all. சதீஷ் வந்து இந்த கதை சொல்லியிருந்தாரு. எல்லாருமே சொன்ன மாதிரி ராகேஷ் மூலியமா தான் இந்த படம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆச்சு. ராக்கெட் மெட்ராஸ் முடிச்சு நான் ஆஃபீஸ்ல இருந்து ராகேஷ் அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு போய் கேளுங்க அப்படின்னாரு. கேட்டேன், ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஒரு கெஸ்ட் ரோலுக்காக தான் கூப்பிட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரோல் பண்ணலாம் நாங்கள், சரி ஓகேன்னு பண்ணோம். எல்லாருமே ரொம்ப உண்மையாக ஒர்க் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு ஜாலியான கதை. ரொம்ப லைவாக இருக்கும், இயல்பாக இருக்கும். உண்மையான நண்பர்கள் வந்து இப்போ டூர் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கூட இப்போ நான் ஆர்டிஸ்ட்லாம் சொல்ல வேணும், எல்லாருமே பயங்கர சேலஞ்சான ஆக்டர்ஸ். அவங்க கூட நடிக்கிறது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி விஜய் கார்த்திக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பயங்கர ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணோம். லெஸ் டைமில் ஒரு பங்களாவில் ஒரு 10 நாளில் ஒரு ஷூட் பண்ணோம் ஃபுல் டாக்கி போர்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. மியூசிக் ரதன் சார் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டர் மதன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தை வந்து அடுத்த லெவல் இப்போ கொண்டு போனது வந்து நம்ம ஞானவேல் சார். இப்போ ஸ்டுடியோவில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அந்த படத்தை பார்க்குற பார்வையை வந்து வேற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வேற யங் டீமை நிறைய பேர் வந்து ஞானவேல் சார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணோம். ஒரு புது ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணுறது, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக படம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். எப்படி எங்களை வந்து நியூ அப்கமர்ஸ் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் சதீஷ் டைரக்டர் சார் சதீஷை வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது அவர் கதையை சொல்லும் போதே அவர் எல்லாருக்கிட்டையும் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் வந்து டேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாரு. அப்போ வந்து அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இவங்க டேட்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், எல்லாருமே இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட், அவங்களோட டேட்ஸ்லாம் எப்படி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு.
அப்போ அவர் சொன்னார், எனக்கு ராகேஷ்ன்ற ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பழக்கம், அவர் மூலியமாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த படம் வந்து இந்த நிலைமைக்கு போனதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் அசம்பிளிங் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ராகேஷ் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்து வந்து என்னதான் நம்ம ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணாலும் அதை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்தணும். அதுக்கு ஒரு 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 பெரிய நிறுவனம் தேவைப்படுது. அது வந்து ஞானவேல் ராஜா சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு படமாக கொண்டுட்டு போய் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு படமாக வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் வந்து இதை வந்து என்கிட்ட சொல்லும் போது, அப்போது இதை வந்து நம்ம இவ்வளோ டேஸில் பண்ணிடலாம்லாம் சொன்னார். அப்போ வந்து நான் கேட்டேன், எப்படி சார் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ டேஸ் சொன்னாரோ அது மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி அவர் பவுண்டில் என்ன என்கிட்ட காட்டினாரோ அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் தாண்டி என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து முதல் படமாக இருக்கிறதுனால அவங்க அளவுக்குலாம் கண்டிப்பாக நான் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் நடிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட். காளி அண்ணனாக இருக்கட்டும், முனிஸ் அண்ணனாக இருக்கட்டும், அர்ஜுனன், ஜானி, கலையரசன், எல்லாருமே வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணும்போது இது நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம், இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், இதெல்லாமே வந்து எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லி அவங்க பெருமை பேத்திட்டு இருந்திருக்கலாம். பட் என்கிட்ட தனியாக வந்து சொல்லுவாங்க, அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏதோ நான் ஓரளவுக்கு டீசெண்டாக நடிச்சிருந்தேன்னா அதெல்லாம் அவங்களால தான். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில். இந்த படத்துல ஃபாரஸ்ட் ஆபீசரா நம்ம முனிஷ்காந்த் நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் பத்தியும் இந்த படத்தை பத்தியும் என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்க அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி எல்லாமே எல்லாம் சொல்லிட்டாங்க. ஃபைட்டு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணோம். ஏன் அப்படின்னா அன்னைக்கு மார்கழி மாதம் ஊட்டி குளிர் ஃபுல்லாக விச பண்ணி மாஸ்டர் சொல்கிறாரு, எல்லாம் அவரை பார்த்து நடிக்கிட்டே வாங்க அப்படின்னு. ஆல்ரெடி நடிக்கிட்டு தாங்க இருக்கானுங்க, இது சொல்லவே தேவையில்லப்பான்னு. அந்த அளவு கஷ்டப்பட்டு நல்ல ஒரு டீம் ஒர்க். இது கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துல நடிச்ச மற்ற நடிகர்லாம் இந்த படத்தை பத்தி என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். டார்லிங் 1ஓட வெற்றியை தொடர்ந்து டார்லிங் 2. டார்லிங் படம் வந்து பொதுவாக ஞானவேல் சாருக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூவி. பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அப்கமிங் ஸ்டார்களை வச்சுட்டு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து பண்ண ஒரு படம். அந்த படம் பண்ணி எடுத்து ஒரு சரியான டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த டைம்ல பார்த்தா சங்கர் சாரோட ஐ படம். அவ்வளோ பெரிய படத்தோட ஒரு அப்கமிங் ஸ்டார் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணுமா என்னன்னு யோசிச்சுட்டு, சரி வேற இது நிச்சயமா ஒரு நல்ல கண்டென்ட், இது சங்கர் சார் படத்துக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் போனாலும் இந்த படமும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ரிலீஸ் பண்ண படம். அது வந்து ஒரு இந்த பக்கம் ஐ அவ்வளோ பெரிய வெற்றி படமாக போயிட்டு இருக்கும் பொழுது டார்லிங் மிகப்பெரிய வெற்றி படமாக சேம் டைம்ல ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றுருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி அந்த படத்துல ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட். டார்லிங் அப்படிங்கிற ஒரு படத்தை மட்டும் அது படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து ரிலீஸ் பண்ண டேட் வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ண ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டுடியோ அவர் ஞாபகம் சார் பர்சனலா வேற ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சப்ப அட்டகத்தியா இருக்கட்டும், ஒரு அட்டகத்தி எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 மந்த்துக்கு மேல அவங்க ரிலீஸ் டேட் பிளான் பண்ணதுலேருந்து ஒரு 7-8 மந்த்துக்கு மேல அந்த ரிலீஸ் டேட் மட்டும் தள்ளி போயிட்டு அந்த அட்டகத்தியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு படத்தை வெளிப்படத்தை ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம், அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின படம் அது. அந்த படம் வாங்கினதுக்கான ஜஸ்டிபிகேஷன் ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது அந்த அட்டகத்தியா இருக்கட்டும், அதுக்கு பிறகு இப்போ கமர்ஷியலா பண்ணப்ப த்ரிஷா இல்லைன்னா நயன்தாராவா இருக்கட்டும், அதோட படம் எடுத்து முடிச்சு எல்லாம் ரிலீஸ்க்கு ரெடின்னா கூட அந்த ஒரு ரிலீஸ் டேட்டுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணி இதான் ஜென்ரலா இதாகும். டார்லிங்கிற ஒரு டைட்டிலோட சீக்குவலா வரக்கூடிய அடுத்த ஒரு படம் அப்படிங்கிறப்ப டெஃபினட்டா அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூவியா இருந்துச்சு. சொல்லலாமான்னு தெரியல, ஏற்கனவே ஒரு ரிலீஸ் டேட்டு நான் டிஸ்கஸ் கூட பண்ணல. மார்ச் 18th ரிலீஸ் டேட் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்ல ரிலீஸ் பண்ணல. ஆக்சுவலா வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் 18th நம்ம ரிலீஸ் டேட் போட்டப்ப சிட்டிக்குள்ள உள்ள அத்தனை இம்பார்ட்டன்ட் தியேட்டருமே வந்து இந்த படத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து வந்துட்டாங்க. நானும் முக்கால்வாசி தியேட்டரோட கூட கான்ட்ராக்ட் போட்டுட்டேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல சிங்கிள் 3 படத்துக்காக வெளிநாடு போக வேண்டிய வேலை இருந்துச்சு.
அந்த டைம்ல அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த ரிலீஸ் டேட் தள்ளி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கு. இல்ல அவ்வளவு தியேட்டர்ஸ்ல எழுதிருக்கு, நம்ம ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து ஏன் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு தியேட்டர் செட்டப் அமையணும், நம்ம டேட் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எல்லா படத்துக்குமே ஸ்டுடியோ கிரீனோட எல்லா படத்தையுமே இப்போ 24 வரைக்கும் அவ்வளோ அற்புதமா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம், உங்களுக்காகவே ஒரு டேட்டு தள்ளி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு படம், நீங்க உங்களோட சப்போர்ட்டை 100 மடங்கு பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றி படம் ஆக்குறதுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸ்ல இந்த படமே ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் யார் வரும்போது சம்பளம்ன்ற விஷயமே யாரும் பேசல, நானும் தரலன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். வரும்போது எல்லாருமே கதை கேட்டாங்க. மெயின் இதுக்கு முற்றுப்புள்ளி போட்டது வந்து ராகேஷ் மேனேஜர், அவர் என்னோட ஃப்ரெண்டு, அவர் தான் வந்து ஆர்டிஸ்ட்லாம் அனுப்பிச்சாரு. இவங்க எல்லாருமே வந்தாங்க. எனக்கு என்னதுன்னா, இவ்வளோ ஆர்டிஸ்டை கூட்டு போறோமே, இவ்வளோ பேரை வச்சு நம்ம படம் எடுக்க முடியுமா, இவங்களுக்குள்ள சிங்க் ஆகுமா செட் ஆகுமா அப்படின்னு. ஆனா அங்க போய் எனக்கு வேற கவலை ஆயிடுச்சு, ஐயோ இவங்களை வச்சு எப்படி எடுக்க போறோம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஆராதனை பண்ணுவாங்க ஸ்பாட்ல. நம்ம பாட்டு எடுத்துட்டு இருப்போம், அவங்க பாட்டு ஜாலியாக கதை அடிச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிக்கும், அடுத்த நாள் 6 மணிக்கு முடியும். நாங்களாவது பரவாயில்ல, டெக்னீஷியன்ஸ் வந்து 4 ஸ்வெட்டர் 2 டிஷர்ட் ஜெர்கின்லாம் போட்டு சுத்திட்டு இருக்கோம் கையில தீப்பந்தத்தோட குளிருக்காக. அவங்களுக்கு பாவம் எல்லாருமே ஒரு இன்னர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதை வந்து கொடுத்துருக்கோம். அதுல எஸ்பெஷலி காளியம்மனுக்கு ரொம்ப கிளாமர் ட்ரெஸ் மாதிரி வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டோம். அவர் வந்து தொழில் அங்க ஓடுங்க இங்கே ஓடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டோம். அவர் ஒரு ஸ்டேஜ் மேல என்னை விட்டுவிடான்ட்டாரு. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் எவ்வளோன்னு. ஏன்னா எங்களால் எடுக்க முடியல அந்த ஸ்பாட்ல, ஏன்னா அவ்வளோ குளிர் இருக்கும். அந்த விஷயத்தையும் பொருட்படுத்தாம இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் நடிச்சு கொடுத்ததுன்றது எனக்கு சீரியஸா எனக்கு இவங்களுக்கு எப்படி தேங்க் பண்ண போறேன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து என்னோட மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் விஜய் கார்த்திக் கண்ணன், அவரை வந்து நாங்கள் ஓடுன்னு உழவுவோம். அவரை ஸ்பாட்ல ஒரு லைட் பாய் கூட சும்மா இருக்க மாட்டாரு. எல்லாரும் இந்த கையில ஒன்று இந்த கையில ஒன்று பல்லுல கூட வச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பவுன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க லைட்டை. அவரு வந்து இது படத்துக்கு டார்லிங் டூன் போயிடலாம் அப்படின்னும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா டார்லிங் படம் வந்து அவருக்கு எவ்வளோ க்ளோஸ்ன்னு சொல்லி எனக்கே தெரியும், நிறைய கையில கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவர் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இல்லை டார்லிங் டூன் போயிடலாம், ஏன்னா இந்த விஷயம் இந்த படத்துல அவங்களோட கனெக்ட் இருக்குன்னு சொல்லி அவரோட பேனர் மட்டும் தராம அந்த டார்லிங் டூன்ற ஒரு டைட்டிலும் கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. இப்போ இந்த லெவலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கு சார், தேங்க்ஸ் அலாட். உங்க சப்போர்ட் வந்து யங்கர் ஜெனரேஷன் கண்டிப்பா தேவை. ஏன்னா படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஆனா ரிலீஸ் பண்றதை கம்பேர் பண்றோம், படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கறதா ஒரு பெரிய விஷயமே. அந்த விஷயத்துல வந்து ஸ்டுடியோ கிரீனை வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு டாப் இடத்துல வச்சாங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துல ஒரு பெருசா பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி தான் அந்த எவ்வளோ தடவையும் என்ன வந்து காலையில் எந்திரிச்சாலே மெசேஜ் வரும், எப்போ ரிலீஸ் ஏன் போஸ்ட் பண்ணாச்சுங்கிற கேள்வி வந்துட்டே இருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் சொல்றது தான், சார் பாருங்க எனக்கு படம் எடுக்க தெரியும், நான் படம் எடுக்க முடிச்சிட்டேன், அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண தெரியும். ஸோ தே நோ த ரைட் டைம். அதுவும் இல்லாமல் இட்ஸ் த பேபி ஸ்டுடியோ கிரீன் வந்து வெளியே வரதுனாவே அவங்க அவ்வளோ பார்ப்பாங்க. அதுவும் டார்லிங்கிற ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ தே நோ த ரைட் டைம் டு ரிலீஸ். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றது. ஸோ அந்த விஷயத்த கண்டிப்பாக நிறைவேற்றிருக்காங்க. படம் பாருங்க, April 1st ரிலீஸ், கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க, படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த டார்லிங் விஷயத்துல உங்களுக்கு என்னென்னலாம் கனெக்ட் ஆச்சோ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஹாரர், அந்த ஹியூமர், அதில் இருக்க ஒரு சின்ன ரொமான்ஸ் எல்லாமே இந்த படத்துலையும் இருக்கு. ஸோ அந்த கனெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த டார்லிங்கும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ. டைரக்டர்லேருந்து எடிட்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் இது. மியூசிக் டைரக்டரும் ஆல்மோஸ்ட் நியூ. ஸோ டோட்டல் டீம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான டீம். ப்ளஸ் ஒவ்வொருத்தர் பேரை நான் மென்ஷன் பண்ணல, ஏன்னா இதில் அட்டகத்தியில் ஒருத்தர் பேர் விட்டுட்டேன், கலை சார் பேரை. அதுக்கப்புறம் எனக்கு பயம், சரி பின்னாடி டேட் தருவாரா தரலையா, ரஜினி சாரோட வேறு படம் பண்ணுறாரு, ஸோ அந்த பதட்டம் வேண்டான்னு சொல்லிட்டு இது டோட்டல் ஃபேமிலி, அதனால யாரும் தப்பா எடுத்துக்க போறதில்ல. அதனால டோட்டல் டீம் சார்பா பத்திரிகை தொலைக்காட்சி நேயர்கள் நண்பர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட். ப்ளஸ் இந்த எப்படி நீங்க வந்து ஒரு புது டேலண்ட் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ரஞ்சித் சார் வந்து ஒரு ரஜினி சார் படம் பண்றாரு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விதை போட்டது வந்து இந்த இடம் தான், பத்திரிகையாளர்கள் தான். அவங்க வந்து ஒரு படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்த்து
இது நல்ல படம், இவர்கிட்ட விஷயம் இருக்குது, ஒரு டைரக்டரை பற்றி எடுத்து எழுதி அவங்கள பற்றி புரிய வச்சு ஒரு ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வச்சு ஒரு டேலண்ட்டை வந்து கொண்டு போய் வெளிச்சம் போட்டு காட்டினதில் உங்களுடைய பங்களிப்பு வந்து முழுமையாக இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுவும் டோட்டல் ஃப்ரெஷ் டீம். ஸோ கண்டிப்பாக வந்து எப்படி அட்டகத்திக்கு எப்படி ஒரு டார்லிங்க்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் வந்து இந்த டீமுக்கும் கொடுக்கணும், இந்த படத்துக்கும் தரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இதில் வந்து யாரும் அப்செட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நான் 5 படம் வருஷத்துக்கு பண்ணுறேன்னா 5 பிஆர்ஓஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து இவங்க தான் ஒர்க் பண்ணணும் அவங்க தான் ஒர்க் பண்ணுங்கிறது இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சார் சுரேஷ் சந்திரா சார், எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்தது. சரி அந்த கேப் வேண்டாம், டெஃபினட்டாக வந்து இன்னைக்கு ஏன்னா முக்கியமான ஒரு நாள், இன்னைக்கு ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாள். ஏன்னா தோழா ரிலீஸ் இன்னைக்கு வந்து இந்த ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியும் இதில் வந்து மொழி அப்படிங்கிற பேரியரே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவாகணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம், என்னுடைய ஆசை. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாகார்ஜுன் சாரும் கார்த்தி சாரும் நடிச்சு இன்னைக்கு ஒரு வம்சி சார் டைரக்ட் பண்ண படம் பிபி சாருடைய படம் அது ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு, ப்ரெஸ் சைட் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளஸ் அங்கேயும் ஆந்திராலையும் பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு யூஎஸ்ல வந்து இன்னைக்கு ரஜினி சார் கபாலியுடைய விலை போனது முக்கிய காரணம் வந்து பாகுபலிக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளோ மார்க்கெட் இருக்கு, இவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்கிறத அது வந்து விரிவாக்கம் பண்ணி காட்டின வாட்டி தான் இன்னைக்கு ஒரு கபாலி வந்து இவ்வளோ பெரிய ஒரு விலைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இப்போ ரஜினி சார் எப்பவுமே நம்மளுக்கு பெஞ்ச் மார்க் கொடுக்குற ஒரு ஹீரோ. ரஜினி சார் வளர வளர இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அந்த இதில் இந்த டிஸ்டன்ஸை குறைச்சி ஸோ நல்ல கிரியேட்டிவ் விஷயங்களை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்தியன் லெவலில் பார்க்குறப்ப ஹிந்தி மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக சவுத் இந்தியன் மார்க்கெட்டும் ஃபிலிம் மார்க்கெட்டும் வந்து வளரணும் அப்படிங்கிறதுல உங்களுடைய ஒத்துழைப்பும் வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இந்த படத்தை வந்து ஒரு நல்ல டேட்டில் ரிலீஸ் பண்ணக்கூட இருக்கோம். ப்ளஸ் ரொம்ப யங் டீம். ஸோ நீங்களும் கூட இருந்து இந்த டீமை சப்போர்ட் பண்ணி நாளைக்கு இன்னைக்கு ஒரு அட்டகத்தியில் சந்தோஷ் நாராயணன் சார் ஆகட்டும், இன்னைக்கு ரஞ்சித் சார் ஆகட்டும், அத்தனை பேரும் எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் வந்து வெளியே வந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலேருந்து பிரான்ச் அவுட் ஆகி நாளைக்கு இதை ஒரு உதாரணமாக சொல்கிற அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்கள ஊக்குவிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.